தமிழ் சரியா தப்பான்னு யார் யோசிக்கணும்? நீ யோசி. உன் ஜாதி நல்லா இருக்கா நல்லா இல்லை நீ யோசி. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது ஏன் நம்ம கேட்கணும்? அதுக்காக நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கேட்கக்கூடாது. சரியா? எனக்கு நல்லா படிக்கணும், கோவப்படாமல் இருக்கும். உன்னுடைய வழியில் நீ என்ன பண்ண, சூப்பராக தெளிவாக இரு. நீங்கள் முன்னேறணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி காரு பொங்கல் வாசல் எல்லாம் நல்லா இருக்கணும். நான் முன்னேற முடியுமா? நீங்கள் முன்னேற முடியுமா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் 4 விஷயம் சொல்கிறேன். இது 4ம் உங்ககிட்ட இருந்தால் நீ முன்னேறிட்டேன்னு அர்த்தம். 1, உனக்காக உங்கள் அப்பா அம்மா எல்லா இடத்துலையும் நிற்பாங்களா? நிற்பாங்கன்னா கை தூக்கு. எங்கள் அப்பா அம்மா என் முன்னேற்றத்துக்காக என் பின்னாடி எப்பயும் நிற்பாங்கன்னா 10% ஸ்ட்ராங். ஓகே. செகண்ட், இப்போ உங்கள் அப்பா அம்மா ஸ்ட்ராங். 2. நம்பர் 2 சொல்கிறேன். ஓகேவா? உனக்கு 4 விஷயமும் இருக்கணும். இந்த 4 விஷயம் இருந்தால் தான் முன்னேற முடியும். நம்பர் 1, அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங் அண்ட் சப்போர்ட். அவங்க தான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்பர் 2 என்ன தெரியுமா? உன் கூட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் நல்லவனா இருக்கணும். அவன் சரி இல்லைன்னு வைய, வாழ்நாளில் நீ முன்னேறுவது மிகப்பெரிய கஷ்டமாயிடும். நல்ல ஃப்ரெண்டு கேட்டப்ப நான் சொல்ல, உன் ஃப்ரெண்டு சரியில்லைன்னா நீ வளரவே முடியாது. ஒருத்தன் லீவ் போட்டு சுத்துறான் உன் ஃப்ரெண்டு, நீ என்ன பண்ணுவ? நீ லீவ் போட்டு தான் சுத்துற. ரைட்டா இல்லையா? உன் ஃப்ரெண்டுனா உன் ரொம்ப தூரம் தேட ஊர் பக்கத்திலே உட்காந்துருப்பான். அவன் தான் உன் ஃப்ரெண்டு. அவன் படி வேலைக்கு போயிட்டான்னு வை, உனக்கு என்ன தோணும்? என் கூடயே இருந்தான்பா, படிச்சிட்டான்பா, வேலைக்கு போயிட்டான்பா, நானும் வேலைக்கு போகணும்னு தோணும். உன் கூடவே இருந்துட்டு ஒருத்தன் படிக்க மாட்டான், சும்மா சுத்தின்னு இருப்பான். நீ என்ன பண்ணுவேன்? அவனை மாரி ஜாலியாக சுத்த. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அப்பா அம்மாவோட பிளஸிங் மட்டும் இல்லை, நண்பனும் நல்லவனா இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். 3வது என்ன தெரியுமா? 3வது என்னது? டீச்சர். டீச்சரை உனக்கு பிடிக்கணும். டீச்சரை பிடிச்சாதான் உனக்கு சப்ஜெக்ட் பிடிக்கும். டீச்சரை பிடிக்கலாம் உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது, நீ படிக்க மாட்டேன். டீச்சருமே பிடிக்கலன்னா நீ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சுத்தமா வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். ஒரு வாத்தியாரை உனக்கு பிடிக்கலாம், அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்காது, புரியாது, அது நீ பாஸ் ஆக முடியாது. ஸோ டீச்சரு ரொம்ப முக்கியம். டீச்சரோட பிளஸிங் தான் உன்னை நல்ல வேலைக்கு கொண்டு போகும். உங்கள் அப்பா உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பாரு. நான் கம்பெனியில் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணுறது காலேஜில் இருக்கேன், ப்ரொஃபஸர் கேட்டகரி. ஸோ என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உனக்கு ஐடியில் என்னென்ன வேலை இருக்குன்னு ஈஸியாக ஒன்று அனுப்பிச்சி விட்டுறேன். எனக்கு ஐடியில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்கிட்ட படிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு ஐடியில் வேலை தான் வாங்கி கொடுத்துடுவேன். அப்போ நீ டீச்சரோட சப்போர்ட்டில் இருந்தீங்கன்னா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், ஒயிட் கலர் ஜாப் கிடைக்கும். இந்த கொலையில் மண்டை போகிற வேலை இல்லை, ஐடி கம்பெனியில் ஏசியில் வேலை செய்கிற வேலை கிடைக்கும். பட் நீ ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இது 4வது என்ன வேணும்? உனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நான் லைஃப்பில் முன்னேறிடுவேங்கிற நம்பிக்கை. இது 4ம் உங்ககிட்ட இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். 4 விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு யாரோட பிளஸிங் வேணும்? அப்பா அம்மாவோட பிளஸிங் வேணும். வேணுமா? அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், டெவலப் ஆகிறது கஷ்டம். யார் வேணும்? நல்ல நண்பனாக இருக்கணும். அந்த பையன் எந்த ஐயக்கத்தனம் பண்ணாலும் அந்த பழக்கம் உனக்கு ஒட்டிக்கும். அவன் அசிங்கமாக பேசினா நீயும் பேசுவ. இல்லையே, நல்ல நிலவரத்தில் இருக்கேன். பட் இன்னும் கூட நல்லா போயிருப்பேன்ல. ப்ரொஃபஸர் இருப்பேன், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிருப்பேன், அவனோட நல்ல வேலைக்கு போயிருப்பேன். பட் இப்போ வரைக்கும் நான் படிச்சது இப்போ தானே பிஹெச்டி படிக்கிறேன். அப்பா அம்மா சப்போர்ட் தான் பிஹெச்டி எனக்கு எப்பயும் முடிஞ்சிருக்கும். நான் டாக்டர் பார்த்தா 5 வருஷம் முடியாது. நான் இப்போ சம்பாதிச்சு தான் பணம் ஃபீஸ் கட்டி படிக்கிறேன். சரியா? ரைட்டா? 4 விஷயம் சொன்னோம் இல்லையா? 1 பேரண்ட்டு, 2வது ஃப்ரெண்ட்ஸு, 3வது யாரு? டீச்சரு. டீச்சர் ரொம்ப முக்கியமான விஷயம். 4வது என்னது? தன்னம்பிக்கை. நீயே நினைக்கணும் நான் வந்துடுவேன், நீ நினைச்சிட்டீங்கன்னா வந்துடுவேன், அவ்வளோதான்.